விடிய தோல்வி உறுதி அப்படிங்கிற நடந்த பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு புறக்கணிச்சிருக்குன்னு அண்ணா, இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் இவ்வளவு சொன்னதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இல்லையாங்கண்ணா, இவ்வளவு சொன்ன தமிழ்நாட்டுக்கு இல்லையா? 16 லட்சம் கோடி ட்ரெயின் நெட்வொர்க் இந்தியா முழுவதும் 2 லைன். எந்த மாநிலத்துக்கு 2 லைன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கண்ணா. 2 லைன் கொடுத்துருக்கோம், முக்கியமாக 2 லைன். இவ்வளவு பணங்கள் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஃப்ரான்டியர் செக்டர் இவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம். இவ்வளவு கொடுத்த பிறகும் கூட தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னு முதலமைச்சர் சொன்னாங்கன்னா ஒரு அரசியல் மட்டும்தானே செய்கிறார். ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கடைசி ஒரு 60 நாட்கள் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. என்ன வேணாலும் சொல்லட்டும், மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியும் அதில் தமிழகம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய போட்டி மற்ற மாநிலங்கள் கிடையாது, ஐரோப்பிய நாடுகளோடு போட்டி போடுறோங்கிறார். தமிழ்நாடு மாநிலம் நாங்கள் ஐரோப்பிய நாடு தான் எங்களுக்கு போட்டி. வரவேற்க வேண்டிய விஷயம், அந்த அம்பிஷன் இருக்கட்டும். ஆனால் ஐரோப்பிய நாடுகளோடு போட்டி போடுறவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுங்க. எந்த ஐரோப்பிய நாடுக்கு பக்கத்தில், அதாவது வளர்ந்த ஐரோப்பிய நாடுக்கு பக்கத்தில் வந்திருக்கிறீங்க? எந்த அளவுக்கு அடுத்த கட்ட வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறீங்க? எதுவுமே இல்லை. இன்னைக்கு சும்மா பேச்சுக்காக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் 2 பக்கத்தையும் பார்க்குறாங்க, நம்ம பட்ஜெட்டையும் பார்க்குறாங்க. இன்னைக்கு இன்கம் டேக்ஸ், இதற்கு முன்பு மிகப்பெரிய சலுகை நம்ம கொடுத்துருக்கோம். 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் யாருக்கு வருமானம் இருக்கோ அவர்களுக்கு நாம 0 டேக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த பட்ஜெட்டில் இன்கம் டேக்ஸ் நம்ம கை வைக்கல. ஏன்னா ஒரு பட்ஜெட்லும் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் மாறும், அதே ஒரு பேசும் பொருள். ஒரு அரை மணி நேரம் இன்கம் டேக்ஸை பற்றி பேசுவோம். இந்த வருஷம் இன்கம் டேக்ஸ் ஏன் பேசும் பொருள் இல்லை என்றால், மத்திய அரசு இதற்கு முன்பு இன்கம் டேக்ஸினுடைய ஸ்லாபை ரீஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. புதிய இன்கம் டேக்ஸ் ஆக்ட், இன்னும் எளிமையான ஆக்ட் 1 ஏப்ரல் 2026 நடைமுறைக்கு வருது. இது எல்லாம் கூட ஆரோக்கியமான விஷயம். அதை நான் பேசலை, ஏன்னாங்கன்னா இந்த பட்ஜெட்டில் அது இல்லை, இதற்கு முன்பே நாம் அதை செஞ்சிட்டோம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எதை பற்றியும் பேசாமல் தமிழ்நாட்டிற்கு வரி பகிர்வு அதிகம் அதுவும் பேசலை. வெறும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க, சென்னை சென்னை சென்னை, தமிழ்நாடுன்னு பேர் எங்கேயுமே இல்லை இந்த பட்ஜெட்டில், அதனால் வஞ்சிச்சிருக்காங்க. அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 5 மாநில எலெக்ஷனுக்கு போகிறாங்க. வெஸ்ட் பெங்கால் போகிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ங்கிற வார்த்தை எவ்வளோ பயன்படுத்தியிருக்கிறோம்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட் காரிடார் ஒன்று இருக்குது, ஒரு ஹைஸ்பீட் நெட்வொர்க் சிலிகுரியிலிருந்து வாரணாசி இருக்குது. இப்போ அசாம் போகுது. எத்தனை முறை அசாமை பயன்படுத்தியிருக்கிறோம்? இதுக்கு பாண்டிச்சேரி போது பயன்படுத்தியிருக்கிறோமா, கேரளா போது பயன்படுத்தியிருக்கிறோமா? எல்லா மாநிலத்திற்கும் நல்ல ஒரு பட்ஜெட்டை கொடுத்துருக்குறோம். தமிழ்நாடு முழுமையாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மாநில அரசுக்கு வைக்கின்றோம். அண்ணா இறந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அண்ணா தான் இன்றைக்கு வரைக்கும் அண்ணாவின் ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்தது சொல்லி அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக முக்கியமான தலைவர். 1967 ஆட்சிக்கு கிடைத்தது 2 ஆண்டுகளாக இருந்தாலும் கூட ஒரு கொள்கை பிடிப்பான தலைவர், எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் திராவிட கழகத்திலிருந்து டிஎம்கே எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி போனார். ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அடிப்படையில் எல்லோரையும் அரவணைத்து போன ஒரு மனிதர். ஆனால் இன்னைக்கு அண்ணாவுடைய ஆட்சிக்கும் டிஎம்கே ஆட்சிக்கு என்னங்க அண்ணா சம்பந்தம் தெரியாமல் நான் கேட்குறேன். அண்ணாவுடைய குடும்பம் எங்கே இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. அண்ணாவுடைய பேர குழந்தைகள் எங்கே இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அதே அண்ணா ஆட்சியை நாங்கள் பின்பற்றோம்னா இது எப்படி இருக்குனாங்கன்னா, அந்த மாடு மேலே காக்கா உட்கார், நல்ல பசுமாட்டு மேலே காக்கா உட்கார். இந்த பசுமாட்டு மேலே இருக்கக்கூடிய உனியெல்லாம் அந்த காக்கா கொத்தி கொத்தி சாப்பிடும். அந்த மாதிரி அண்ணா என்கின்ற நல்ல பசுமாடு மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய காக்காவாகத்தான் இன்னைக்கு டிஎம்கேவுடைய ஆட்சி இருக்கு. மக்களை பிடுங்கி சாப்பிடக்கூடிய ஆட்சியாக அண்ணாவுடைய குடும்பம் எந்த அரசியல் பக்கமே வரல. இவருடைய தந்தையார், அதன் பிறகு இவருடைய மகன், இன்னைக்கு இவருடைய பேரை எல்லாமே அண்ணாவுடைய வழியை நாங்கள் பின்பற்றோம்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? யார் ஏற்றுக்குவாங்க? அண்ணா இதில் கரப்ஷன் இருந்துச்சு 65லேருந்து 67 இல்லை, இன்னைக்கு கரப்ஷன் இருக்கு. அண்ணா அவர்கள் காலத்தில் இவ்வளவு மக்கள் ஒரு சித்தாந்தத்தையே வெறுக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு எப்படி ஆச்சுனாங்கன்னா, டிஎம்கே மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்த வெறுப்பாக மாறி இருக்கிறது. நல்ல அரசியலை கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா, எனக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்தத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பாக அது மாறி இருக்கிறது. அதெல்லாம் இந்த எலெக்ஷனில் தெரியுங்கன்னா, ஓட்டில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். எந்த சம்மந்தம் இல்லை, சும்மா பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க அண்ணாவை நினச்சிக்கலாம், பேரறிஞர் அண்ணாவுக்கு மாலை போடலாம், ஒரு 4 நல்ல விஷயத்த சொல்லலாம். ஒரு டிஎம்கே மினிஸ்டரை கூப்பிட்டு ரூமை சாத்திட்டு கையில் ஒரு பேப்பரை கொடுத்து அண்ணாவை பற்றி 10 லைன் எழுதுனா யாருக்கு எழுத தெரியாது. நீங்கள் ரூமை சாத்திட்டு ஒரு டிஎம்கே மினிஸ்டர் உள்ள உட்கார வச்சுட்டு பேப்பர் பேனாவை கொடுத்து அண்ணாவை பற்றி 10 எழுதுங்க அப்படின்னு. அந்த 10ல் எத்தனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? இன்னைக்கு வேணால் பரீட்சை வச்சு பாருங்கள், யாருக்குமே தெரியாது. ஆனால் அண்ணா அண்ணா அண்ணான்னு பிறந்த நாள் அன்னைக்கு, அவருடைய இறந்த நாள் அன்னைக்கு பேசுவது மட்டுமே வாடிக்கையாக வச்சிருக்கலாம்.
ஆனா எத்தனை துரோகிகள் இருந்தாங்க? எத்தனை துரோகி கட்சிகளை கூட்டிட்டு வந்தாலும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கெட் அவுட் தான் அப்படின்னு யாருங்கண்ணா? அண்ணா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் எலெக்ஷன் டேட்டாவை கரெக்டா பாக்குறாருன்னா, இந்த லோக்சபா எலெக்ஷன் 2024 என்பது அவருக்கு ஒரு அறிகுறி தான். அவங்க ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் மாடல ஜெயிச்சிருக்கலாம். அது 50%, 53% இருந்த வாக்கு அன்னைக்கே அது 46, 47 வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு இணக்கம் இல்லாத ஒரு கூட்டணி, முதலமைச்சர் அப்படியே டெல்லிக்கு யாரோ தூதுவர் அனுப்புறாரு. அவங்களுக்குள்ள என்ன டீலோ எனக்கு தெரியல. ராகுல் காந்தி அவங்களுக்கும் ஸ்டாலின் அவங்களுக்கும் ஏதோ அஸ்ஸாமில் தேர்தல் நடக்குதுங்கிறாங்க, காங்கிரஸுக்கு ஃபண்டு இல்லைங்கிறாங்க. அதை பற்றி நான் போக விரும்பலைங்கன்னா, ஒரு ஆட்சி டிஎம்கே இருக்குது, யாருக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் அதை பற்றி நான் பேச விரும்பலைங்கன்னா ஏதோ ஒரு டீலை போட்டுக்கிட்டாங்க. அதனால அது உடஞ்சி போன கண்ணாடியை ஒரு பசை வச்சு ஒட்டிக்கிட்டாங்க. அந்த பசை வச்சு ஒட்டின கண்ணாடி தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த கண்ணாடியில் முகம் பார்த்தா எப்படிங்கண்ணா இருக்கும்? அதனால் கனிமொழி அவர்கள் சிறப்பாக இருக்குது. ஒரு காங்கிரஸினுடைய மாநில தலைவர் எப்படின்னா, ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காங்கிரஸினுடைய தமிழகத்தினுடைய மாநில தலைவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஏங்க உங்கள் கட்சிக்கு எதிராக ஒருத்தர் பண்ணார், உங்கள் கட்சிக்கு எதிராக திரு விஜய் அவர்களை போய் சந்திச்சு ஆக்ஷன் எடுத்தீங்களா? டெல்லிக்கு எழுதிட்டேன். இதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். ஒரு சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட டெல்லிக்கு போகணுமா? ஒரு சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட அது மல்லிகார்ஜுன கார்கே அவங்க பார்க்கணுமா? அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தான் நாங்கள் அடிமை கட்சின்னு சொல்கிறோம். எதுக்கு அடிமை கட்சினா, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனை கூட சஸ்பெண்ட் பண்ண முடியல, அதுக்கும் டெல்லிக்கு போகணும்னா என்ன கூட்டணி வச்சிருக்கிறாங்க? எப்படி அந்த கூட்டணி விளங்கும்? எப்படி அந்த கூட்டணி ஜெயிக்கும்? எப்படி அந்த கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க? ஆனால் நிச்சயமாக அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், கெட் அவுட்னு சொல்லட்டும், கெட்டுன்னு சொல்லட்டும், இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி கெட்டுன்னு தான். ராகுல் காந்தி நரேந்திர மோடி ஒரு பிஎம் அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, அமித்ஷா எஸ்கேப் ஆயிட்டாங்க, சைனா பத்தி எழுதாத புஸ்தகம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா நேற்று நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, நம்முடைய இதற்கு முன்பு ஆர்மியினுடைய சீஃபாக இருந்த ஜெனரல் நரான்வே அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க, 2020 சைனாவுடைய இன்ஃபென்ட்ரி பிரிகேட் அவங்க மூவ் பண்ணி லடாக் நோக்கி வரும் பொழுது நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பேசும் பொழுது ஜெனரல் நரான்வே அதை பற்றி சொல்லியிருக்கணும், ஒரு புத்தகம் இருந்திருக்கணும். அதற்கு அமித்ஷாஜி அவர்கள், நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே பதில் கொடுத்தாங்க, அந்த மாதிரி புத்தகமே இல்லை, அந்த மாதிரி அவங்க எழுதவே இல்லை, அந்த மாதிரி நரான்வே எங்கேயும் சொல்லவே இல்லை. இது ஏதோ ஒரு மேகசின்ல யாரோ எழுதுனதை எப்படி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புத்தகம் நீங்க பேசலாம்? அதே ஒரு குற்றம் பாராளுமன்றத்தில். பிகாஸ் மிஸ்கைடிங் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, மிஸ்கைடிங் த பீப்புள் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று பேசியது பச்சை பொய், அது எல்லாருக்குமே தெரியும். அது அன்சப்ஸ்டான்ஷியேட்டட், அன்வெரிஃபைடு அலிகேஷன். அதை நாராயண்வி அவர்கள் சொல்லியிருந்தால் பதில் நாங்கள் சொல்கிறோம். இல்லை ஜென்ரல் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய புக்கில் அது இடம் பெற்றிருந்தால் அதற்கான பதிலை நம்முடைய அரசு கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம், கொடுக்குறோம். ஆனால் 1008 மேகசினில் 10,000 பேர் எழுதுவாங்க. ஒரு மேகசினில் வர்ற ஒரு கருத்தையும் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தால் பாராளுமன்றத்தில் இது மட்டும்தான் நம்ம செய்யணும். ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்றே பாராளுமன்றத்தில் நம்முடைய கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் அதற்கு பதிலடி கொடுத்தாங்க. நாட்டு மக்கள் மீது உண்மையும் வச்சிருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு பேர் நாம் இருக்கோம். ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் இன்னாரும் அந்த புக்கை நீங்கள் போட்டிருப்பீங்க, இன்னாரும் அந்த மேஜரை போய் நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்க, இன்னாரும் அந்த மேஜர் ஜெனரல் இன்னாரும் நீங்கள் இவ்வளவு விஷயம் சொல்லியிருப்பீங்க. எதுவுமே இல்லை, ஒரு பச்சை பொய்யை பாராளுமன்றத்தில் சொல்றாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.